இனிய வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி மகானுடைய அற்புதங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த விஷயத்தில் போன வாரம் அந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் என்று அந்த வியாதி வந்த அந்த குழந்தைய எப்படி அந்த மகான் வேறு ஒரு நபர் மாதிரி ஒரு ரூபத்தில் இந்த விபூதியை அந்த கிட்னியில் அந்த குழந்தைக்கு தடவி சரி பண்ணார் அப்படிங்கிற அற்புதத்தை பார்த்தோம். ஏன்னா அத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒருத்தர் உள்ளே வரார். அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த தம்பதியினர் தொடர்ந்து இன்று வரைக்கும் காஞ்சி மடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு நபரை இப்போ வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை அந்த மடத்தில். அதுதான் ஒரு பெரிய அற்புதம். அப்போது நிச்சயமாக அந்த தோற்றத்தில் அன்றைக்கி வந்தது அந்த மகா பெரியவர் தான் அப்படின்னு அந்த தம்பதியினர் முழுமையாக நம்புகிறார்கள். இன்றைக்கி அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதம், ஒருவர் பழையனூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒருவருடைய அற்புதம். அவருக்கு மகா பெரியவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பழையனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கார் ஒருத்தர். அவருக்கு அவருடைய சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். அந்த பழையனூர் எல்லாருக்குமே அவளுடைய சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த மனிதருக்கு அவருடைய சொந்த ஊர்னால் அவ்வளோ உயிரான். ஊரை விட்டு எங்கேயாவது போக சொன்னாலே என்னப்பா எதுக்குப்பா போகணும் அப்படின்னு வரான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய ஊரில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு தன்னுடைய சொந்தக்காரர்களோடு இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய மனிதர். அவருக்கு என்ன அப்படின்னா, அந்த பழையனூர்லேருந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக காஞ்சிபுரத்துக்கு போயிடுவார். காஞ்சிபுரத்துக்கு போய் மகா பெரியவரை பார்த்துட்டே இருப்பார். மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக போயிடுவார். இதில் என்ன அப்படின்னா, அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பார்த்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன், உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, நீங்கள் சென்னைக்கு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே நான் முதலே சொன்னேன் இல்லையா, இவர் அந்த ஊர் மேலே அவ்வளோ ஆசை உள்ளவர். ஐயோ என்னப்பா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே, எனக்கு சென்னைக்கு போக முடியாது அப்படின்னு இவர் மனசில் நினைக்கிறார். ஆனால் தைரியமாக சொல்ல முடியல அவள்கிட்ட. ஏன்னா என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டா இவருடைய வேலை போயிடும் அப்படின்னு இவருக்கு தெரியும். தைரியமாக சொல்ல முடியல. இவர் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் மூலியமாக சொல்லி பார்க்குறார். இந்த மாதிரி இல்லைங்க, சென்னையிலே இல்லாமல் இங்கேயே நான் இருந்துடுறேனே அப்படின்றாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறத விட சென்னைக்கு போகலைன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த நபர் என்ன பண்ணுறார், இவருக்கு மனசில் இருக்குது, ஐயோ இங்கே இருக்கோம், நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை பார்த்துட்டு இருக்கோம், சென்னை போனால் நம்மளால் போக முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் சம்பளம் உயர்வு இருக்கும் அப்படிங்கிற போது அதையும் யோசிக்கிறார். சரி சம்பளம் உயர்வு இருக்குன்ற, சரி நம்ம போகலாம், போய் தான் பார்க்கலாமே, போய் வேலை பார்ப்போம், 2-3 மாதம் இருப்போம், பிடிக்கலன்னா சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இவர் சென்னைக்கு போகிறார். அந்த மகானுடைய தரிசனத்தை பெற்றுவிட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் மகா பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு சென்னைக்கு வரார். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சென்னையை இவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பழையனூர் என்ற ஊரில் இவர் அவ்வளோ பைத்தியம் அந்த ஊர் மேலே. அப்படி அந்த ஊரில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிடிக்கும். சென்னைக்கு இவருக்கு சென்னை பிடிக்கல. பட் இருந்தாலும் பெரியவாட்ட சொல்லிட்டு வந்ததுனால பெரியவா உத்தரவு கொடுக்காமல் நம்ம வரல, உத்தரவு கொடுத்து தான் வந்திருக்கோம், அதனால் அந்த மகான் என்ன பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு வந்துட்டு அங்கே சென்னையில் இருக்கார், வேலை பார்த்துட்டுருக்கார். அப்போ என்னாச்சு, சம்பள உயர்வு கிடச்சிது. ஆனால் சென்னையில் இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு அவரால் சமாளிக்க முடியல. அவர் ஒருத்தர் தான் இருந்தாலும் அவருடைய சம்பளம், அவர் சாப்பிட்றதுக்கும் அவரோட ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கும் அது இதுக்கும்னு இந்த வீட்டு வாடகை அது இதுன்னு எக்கச்சக்கமாக அதுக்கே கரெக்டாக இருந்ததுதான். அவருக்கு சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு பணம் இல்லவே இல்லை கையில். வர பணம் போகிறதுக்கு சரியாக இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நாள் செலவு அதாவது செலவு எல்லையை மீறி போய் கையில் பணம் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அவர் சின்ன வயசுலேருந்து அப்படின்னா பாரம்பரியமாக அவர்களுடைய குடும்பத்தில் அவருடைய தாத்தா, அவருடைய அப்பா, அப்புறம் அவர் 3 பேரும் பாரம்பரியமாக ஒரு கடுக்கன் போட்டிருப்பாங்க காதில். அந்த கடுக்கன் கோல்டு, அந்த கோல்டு தங்க கடுக்கன். அவர் கையில் வேறு எதுவுமே கிடையாது. அவர் யோசிக்கிறார், என்ன பண்ணுறது, இப்போ இந்த கடுக்கனை தான் நான் விற்கணும் போல் இருக்குது, வேறு எதுவுமே இல்லையே என் கையில் அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா பாரம்பரியமாக போட்டுன்னு வரது இல்லையா, அவங்க தாத்தாவோட கடைசி காலத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்துடுது, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவருக்கு வந்துடுது. ஸோ அதை எப்படி விற்க முடியும்,
அப்படின்னு இவர் மனசார ரொம்ப ஃபீல் பண்ணுறார். ஐயோ பெரியவா, என்ன பெரியவா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துட்டேலே, நான் காஞ்சிபுரத்துக்கு வந்து உங்கள்கிட்ட உத்தரவு கேட்டு தானே பெரியவா இங்கே வந்தேன், முதல்லே அது வந்து ஏதாவது என்னை சொல்லி தடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு அழறாராம் பெரியவா முன்னாடி. அழுதுட்டு அவர் என்ன சொல்கிறாராம், அந்த நேரத்தில் பெரியவாள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் அவர். என்ன அப்படின்னா, சரி இப்போ நான் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கேன், இந்த கடுக்கண்ணை விற்று தான் நான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமை எனக்கு வந்துடுது. ஆனால் இப்போது உன்னால் நினச்சா கூட உன்னால் என்னை காப்பாற்ற முடியும் பெரியவா. சப்போஸ் இப்போ நீ என்னை காப்பாற்றி கொடுத்துட்ட அப்படின்னா இந்த 2 கடுக்கண்ணையும் நான் மடத்துக்கு கொண்டு வந்து உனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாராம். வேண்டின்றதுக்கப்புறம் யோசிக்கிறார், பாரம்பரியமான கடுக்கன் நம்ம கையை விட்டு அடகு கடைக்கு போகிறத விட பெரியவா கையில் இருந்தால் அந்த பரமேஸ்வரன்ட்டே இருக்கா மாதிரி, அதனால் அங்கே போய் கொடுத்துடலாம், பெரியவா தயவு செஞ்சு காப்பாற்று பெரியவா அப்படின்னு வேண்டிக்கிறாராம். அவர் வேண்டின்னு இருக்கார், நான் சொன்ன மாதிரி அழுதுண்டே இருக்கார். அழுது கொண்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுது. என்னடா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, போய் கதவை திறக்கிறார். திறந்தால் இந்த சென்னை ஆஃபீஸில் இருக்கிற ஒரு நபர், ஒரு பியூன், அவர் வந்து வரார். வந்துட்டு, ஐயா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னார். என்ன விஷயம்னு, அந்த உங்கள் ஊரில், அதாவது அவர் பழையனூருங்கிற ஊரில் இருந்தார் இல்லையா, அங்கேருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டார். அவர் சென்னைக்கு மாற்றப்பட்டதும் அவருடைய இடத்துல ஒரு ஆளை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த பியூன் சொன்னாராம், ஐயா நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க, உங்கள் பழையனூரில் உங்கள் பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து கணக்கு தப்பாக எழுதுகிறாராம், அதனால் மேனேஜருக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லையாம், அதனால் திரும்ப உங்களை அதே இடத்துக்கு வந்துட சொன்னாங்க, நாளைக்கே நீங்கள் பழையனூருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த நபருக்கு, ஆஹா பெரியவா இப்போது என்னாச்சு, இப்போ கடுக்கனை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடுக்கனை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ தான் வேண்டினார். அதாவது ஒரு 2 நிமிடங்களுக்கு முன்னாடி வேண்டினது உடனே பெல் அடித்து அந்த நபர் வந்து சொன்ன உடனே இவருக்கு மகா சந்தோஷம், பயங்கர சந்தோஷமாகி, ஆஹா பெரியவா இப்போ தானே பெரியவா உங்கள்கிட்ட வேண்டினேன், அதுக்குள்ளே எனக்கு அருள் புரிஞ்சுட்டே இல்லை, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உடனே கிளம்பணும் சார் பழையனூருக்குன்னு சொன்ன உடனே சந்தோஷமாக அந்த பக்தர் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு கிளம்பினாராம். ரெண்டு சந்தோஷங்கள். ஒன்று வந்து அவருடைய கடுக்கன் காப்பாற்றப்பட்டது ஒன்று, 2வது சந்தோஷம் அவருடைய ஊருக்கு நம்ம திரும்பி போகிறோம் அப்படின்ட்டு. சரின்னு போயாச்சு, பழையனூருக்கு போயாச்சு. இதில் என்ன ஒரு மிகவும் வருத்தமான விஷயம் அப்படின்னா, அந்த பழையனூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் யோசித்து கொண்டிருந்த விஷயம், 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பெரியவாளை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நான் இங்கே வந்து 3 மாதம் ஆகிடுத்து, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட பார்க்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைச்சது. ஆஹா நான் ஊருக்கு போகிறேன், பெரியவாளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஊருக்கு போகிறார். அந்த நபர் ஊருக்கு போய் அந்த வேலையை தொடர்ந்தாரா. அதுக்கப்புறம் அந்த மகான் அவர் நினச்ச மாதிரியே திரும்பவும் மாதம் காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த மகானை பார்த்தாரா. அந்த மகான் கடுக்கனை காப்பாற்றி கொடுத்துட்டார். இதுதான் அந்த மகான் செய்த அற்புதமா, இல்லை இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு அற்புதம் செய்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.